அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வுதிரும் உடைய வார்த்தைகளை தாரும். உடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டு உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களில் உருவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பிகிந்த ஆண்டவரே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய வாரத்திலும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளோடும் நிலைத்திருக்கும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய திருப்பணி ஆண்டில் இந்த திருச்சபையினுடைய ஆயராக பொறுப்பேற்கும்படியாக பேராயத்தினால் பணிக்கப்பட்டு இந்த நாள் முதற்கொண்டு இந்த திருச்சபையினுடைய ஆயராய் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் அருள்பணி சுரேஷ் திலக்குமார் என்பது. தொடர்ந்து நாம் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாற்றுண்டாகக்கூடிய நாட்களாகும். திருச்சபையினுடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் கூட்டுறவையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்க ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுவோம். ஆண்டவர் உடைய திருப்பெயர் எப்போதும் மாற்றுவர கடவுள் நமக்கு அருள் பாராட்டுவாராக. இது ஒரு புதிய திருப்பணி ஆண்டு மாத்திரமல்ல, ஆயர்களுக்கு மாத்திரம் எப்படி டிரான்ஸ்ஃபர் வருகிறதோ அதே போல் பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய கல்வி ஆண்டு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஜூன் மாதம் ஒரு புதிய கல்வி ஆண்டாக இருப்பதினாலே வழக்கம் போல ஒவ்வொரு வருடமும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினால் ஜூன் 1வது ஞாயிற்றுக்கிழமை மாணவர் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எனவே இந்த மாணவர் ஞாயிறு தினத்தில் நம்முடைய திருச்சபை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் நான் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய கல்வி ஆண்டு உலகத்தின் அறிவியும் கடவுளுடைய ஞானத்தையும் நம்முடைய பிள்ளைகள் நிறைவாக கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி ஆண்டாக அமைய அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவரும் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவாராக. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, ஒருவேளை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் சரியாய் கவனித்திருப்பீர்களானால் அறிவை குறித்தும் ஞானத்தை குறித்துமான தலைப்புகள் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The fear of Lord as the beginning of wisdom என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிற சிந்தனையின் அடிப்படையில் நாளுக்குரிய செய்தியை நாம் தியானிக்கும்படியாய் நம்முடைய திருச்சபை நம்மை வழிநடத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அறிவு ஞானம் இரண்டு இருக்கிறது. ஒருவேளை பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அல்லது கல்லூரிகளுக்கு நாம் அனுப்புகிறோம். ஏன் பிள்ளைங்களை அனுப்புகிறோம்? பிள்ளைகளுக்கு அறிவை கற்றுக்கிறதுக்காக அனுப்புகிறோம். அப்போ இல்லை, என்ன பிள்ளைங்களுக்கு என்ன இல்லையா? இல்லையா? அறிவை கற்றுக்கொள்வதற்காக அனுப்புகிறோம். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக, ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில முறைகளை கற்று வாழ்வதற்காக நாம் அனுப்புகின்றோம். அப்போ அறிவை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த அறிவு பல நேரத்தில் நமக்கு ஆபத்தானதாகவே மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வாழ்ந்த எல்லா தலைமுறை காட்டிலும் சிறப்பாக அறிவானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை எங்களுடைய தலைமுறை என்று சொல்லி நாம் பெருமை கொள்கிறோம். உலகத்தில் முன்பு ஒருபோதும் இல்லாதபடிக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சிகளும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப உயர்வான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமை இந்த தலைமுறைக்கு எப்போதும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தலைமுறை வாழ்கின்ற இந்த நாட்களில்தான் உலகத்திலே பலவிதமான தீமைகளும் அதிக அளவில் உருவாகியிருப்பதை நாம் பார்க்கலாம். காடுகளை அழித்து, மண் வளத்தை அழித்து, கனிம வளங்களை அழித்து, பற்றாக்குறை உள்ள ஒரு நாடாக, ஒரு வாழ்வாக மனுக்குலத்தை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். சுயத்திற்காக நம்முடைய தேவைகளின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறை சுற்றுப்புற சூழலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு பெரும் தீமைகளை மனுக்குலத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவம் என்கிற பெயரிலும் கல்வி என்கிற பெயரிலும் மக்களை சுரண்டி வாழ்கின்ற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும்
அதை அதிக அளவிலே ஆபத்திற்காக பயன்படுத்துகிறோம். வெறும் அறிவு எப்பொழுதும் ஆபத்தானது. இந்த அறிவை எப்படி நான் சரியாக பயன்படுத்துவது என்பதுதான் ஞானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை தான் கடவுளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். வெறும் அறிவு ஆபத்தில் போய் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஏடிஎம் கார்டில் அவங்க ஏடிஎம் கார்டிலேருந்து சிலருக்கு என்ன தெரியாது, பணம் எடுக்க தெரியாது. ஏடிஎம் கார்டு போனால் யாருடைய உதவியாவது கேட்பாங்க, கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய ஏடிஎம் கார்டு நம்முடைய அக்கௌண்ட் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாமலே நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, சிலர் பணத்தை எடுத்து விடுறாங்க. கண்டிப்பாக அவங்க யாராக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும். அறிவற்றவர்களால் அந்த செயலை செய்ய முடியாது இல்லையா? அப்போது அதற்கு நல்ல அறிவு வேண்டும். ஆனால் இந்த அறிவு இருக்கிறது, அந்த அறிவை நான் எதற்கு பயன்படுத்துகிறேன்? மற்றவருடைய நன்மைக்காக நான் பயன்படுத்துகிறேன், மற்றவர்களை அழிப்பதற்காக நான் அதை பயன்படுத்துகிறேனா என்பது தான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஞானம். அறிவு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அந்த அறிவை நான் எப்படி பயன்படுத்துவது என்கிற ஞானம் நமக்கு இருக்கிறதா? அப்போ இந்த ஞானம் எங்கே கிடைக்கிறது? வேர் வில் வி கெட் விஸ்டம் என்று சொன்னால், த ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்வதற்கு துவங்கும் போது நான் ஞானம் உள்ளவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். எனவே தான் இந்த உலக அறிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவை சரியாய் பயன்படுத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். அதனால தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை நம்மை அழைப்பதை நாம் பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த நாளிலும் கூட கடவுள் ஒரு மனிதன் கடவுளிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு முதல் திருமறை படமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தியானிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் திருமறை பகுதி 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம். ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் தேசத்துடைய 3வது மற்றும் கடைசி அரசராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சாலமோன் அரசருடைய காலத்திலே நடந்த நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சியின் தொடக்க காலத்தில் அவர் ஏறக்குறைய ஒரு டீனேஜ் மனிதனாக இருந்த நாட்களிலே அவர் அரசராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி அரசராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த நிகழ்வுகள் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு நிகழ்வு தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களின் வழக்கப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்படவில்லை. சாலமோன் அரசராக பொறுப்பேற்ற பிறகுதான் எருசலேம் தேவாலயம் கட்டுகிறார். அதற்கு முன்பிருந்தே பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வெளிப்பாடுகளை எங்கெல்லாம் அந்த மக்கள் பெற்றுக்கொள்கிறாரோ அந்த இடத்துலெல்லாம் கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அவங்க கானான் தேசத்திற்கு எகிப்திலிருந்து செல்லும்போது ஏற்கனவே அங்கிருந்த பிற கடவுளுடைய இடங்களை அவர்கள் தங்களுடைய தொழுகை மேடுகளாக, கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய இடமாக, வழிபடக்கூடிய இடமாக, பலி செலுத்தக்கூடிய இடமாக அந்த மக்கள் பயன்படுத்தினார்கள். எருசலேம் தேவாலயம் கட்டிய பின்புதான் எருசலேம் தேவாலயத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் பலியிடக்கூடாது என்று சொல்லி அரசு கட்டளை வந்தது. அதற்கு முன்பாக பல இடங்களிலே மக்கள் பலியிட்டு கொண்டிருந்தார்கள். ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புடைய காலத்தில் கூட பல இடங்களில் கடவுளுடைய வெளிப்பாட்டை உணர்ந்து வணங்கக்கூடிய இடங்கள் இருந்தது. பிற்காலத்தில் அது பலியிடக்கூடிய இடங்களாகவும் மாறியது என்பதை இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கிபியோன் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், உயர்ந்த மேடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற சொன்னால் மலைகள். பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்துடைய நம்பிக்கை, இன்றைக்கும் சில சமயத்துடைய நம்பிக்கை என்ன சொன்னால், நாம் பூமியில் வாழ்கிறோம், கடவுள் நம்மோடு கூட இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம அசுத்தமானவர்கள், நம் பாவிகள். எனவே கடவுள் நம்மோடு கூட இருக்க மாட்டார். எனவே கடவுள் நம்மை விட உயர்ந்த இடத்திலே இருப்பார். அதனால தான் மலைகளிலே ஆலயத்தை கட்டுகின்ற வழக்கம் இருந்தது. மலைகளில் சென்று கடவுளோடு பேசக்கூடிய வழக்கம் இருந்தது. மலைகளில் சென்று கடவுளை தியானிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது என்று சொல்லி எல்லா சமயங்களுக்கும் பொதுவான ஒன்றாக இதை நாம் பார்க்கலாம். அப்படிதான் கிபியோன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய தொழுகை கூடத்திலும் அந்த நாட்களில் பிரபலமாக இருந்த தொழுகை கூடங்களில் ஒன்றாக அது இருந்தது. அந்த இடத்திற்கு சென்று சாலமோன் அரசர் பலியிடுகிறார். பல பலிகளை செலுத்தி அரசராக பொறுப்பேற்ற பிறகு கடவுளை மாட்சிப்படுத்துகிறார். சாலமோனுக்கு இருந்த நல்ல பண்புகளில் ஒன்று இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், ஒரு அரசராக இருந்தாலும் கூட தான் இருக்கும் எருசலேமிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிபியோனுக்கு சென்று கடவுளை தேடுகின்ற வழக்கத்தை அவர் வைத்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் கிடையாது, ஆயத்தங்கள் கிடையாது.
ஆனாலும் கூட இடர்பாடுகளை கடந்து கடவுளை வணங்குவதற்காக கிபியோனுக்கு சென்றார் என்று சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடவுளை வணங்குவதற்கு, கடவுளை தொழுது கொள்வதற்கு, கடவுளுடைய ஆலயத்திலே வந்து அவரோடு கூட பேசுவதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு சாலமோன் நமக்கு ஒரு சாட்சியாக, ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு அரசர் ஆண்டவரை தேடுவதற்கு பல மைல் தூரம் கடந்து செல்கிறார், கடவுளை தொழுது கொள்வதற்கு பல மணி நேரத்தை செலவழிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஆண்டவருக்கு மிக நேர்த்தியாய் பலிகளை செலுத்துகிறார். திருமறையிலே நாம் பார்க்கிறோம், சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தினார் என்று சொல்லி. அன்றைக்கு இரவு கிபியோனிலே தங்கியிருந்த சாலமோனுக்கு ஆண்டவர் கனவில் தரிசனமாகிறதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பகுதியில் கனவுகளில் கடவுள் பேசுகிறார் என்ற செய்தியை நாம் அதிகமாக பார்க்க முடியும். யோசேப்போடு பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் இயேசுவினுடைய தந்தையாகிய யோசேப்பிடத்திலே கனவுகள் வழியாக கடவுள் பேசினார் என்று சொல்லி, கனவுகள் வழியாக கடவுளுடைய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அந்த நாட்களில் இருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சாலமோன் அரசருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். கடவுள் கனவுல பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன கேட்கிறார் ஆண்டவர்? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி கடவுள் சொல்றார். உங்ககிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? வெளியே சொல்ல முடியாது இல்லையா? என்ன சொல்லுவோம்? இதுக்கு தான் ஆசைப்படுறோம்ல. எப்படியாவது கடவுள் வந்து உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டார்னா எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லையா? அவரை உண்மையாய் தேடும்போது, முதலிடத்தை கொடுத்து தேடும்போது, அதிகாலையில் தேடும்போது, என்னைக்கு கடவுளுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அவர்களிடத்தில் கடவுள் கேட்கிற ஒரு கேள்வியாக இதை நாம் பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி ஒரு தந்தை தன் மகனிடத்தில் கேட்பதை போல கடவுளுக்கு பயந்து நாம் வாழும்போது கடவுள் நம்மிடத்தில் கேட்பார். அவர் கேட்குற மாதிரி நம்முடைய வாழ்வும் நம்முடைய நடத்தையும் இருக்க வேண்டும். அப்படிதான் சாலமோன் இடத்திலே ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி கேட்கிறார். என்ன கேட்கிறார் சாலமோன்? அவர் சொல்றார், என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளீர். தாவீதுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் பலர் அரசராக முயற்சி செய்தார்கள். இறுதியாக சாலமோன் அரசராக பதவியேற்றுக் கொள்கிறார், அரியணை ஏறுகிறார். அப்போ அவர் அறிக்கை செய்கிறார், என் தந்தைக்கு பிறகு என்னை அரசனாக மாற்றியிருக்கிறேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். கடவுளுக்கு முன்பாக நான் யார் என்பதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். பல நேரத்தில் நமக்கு அந்த தாழ்மை இருப்பது கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அதே போல தான் கடவுளுக்கு முன்பாகவும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் திருமுறை சொல்லுகிறது, கடவுள் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மற்ற இடங்களுக்கு அதுக்கு வித்தியாசம் சரி. கடவுள் இருக்கிறார் என்பதை உணராமலே, கடவுள் நம்முடைய வார்த்தையை கேட்கிறார் என்று உணராமலே பல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக அநேக நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சாலமோன் தான் யார் என்பதை உணர்கிறார். இஸ்ரவேலுடைய அரசனாக பொறுப்பேற்ற பிறகும் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை. கடவுளுக்கு முன்னே மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. That's a humbleness. That's a faith God expected from all of us. நம்ம ஒவ்வொரு இடத்துல அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கடவுள் எதிர்பார்க்கிறார். கடவுளுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்பதிலும், நம்முடைய உண்மையான நிலை என்பதிலும் வெளிப்படுத்துவதிலே சாலமோனை போல வெளிப்படையாய் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்து என்ன சொல்றாரு? இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். ஒரு திரளான மக்கள் கூட்டத்திற்கு என்னை அரசனாக மாற்றியிருக்கிறீர். இவர்களை எண்ணி கணிக்க முடியாத அளவிற்கு, there are uncountable people in Israelites என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். நான் சின்ன பிள்ளை, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தின் அரசனாக என்னை மாற்றியிருக்கிறீர். ஏன்னா சாலமோன் காலத்தில் தேசம் பிளவுறவில்லை. அந்த 12 ட்ரைப்ஸும் ஒரு தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் அவர் சொல்கிறார். அதனால் என்ன கேட்குறாரு? எனவே உன் மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியவும்,
தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும், இல்லாவிட்டில் இவ்வளவு திரள் கூட்டமாக இருக்கக்கூடிய உடைய ஜனத்திற்கு நான் எப்படி நியாயம் வழங்க முடியும் என்று சொல்லி சாலமோன் கேட்கிறார். ஒரு அரசருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்று அந்த நாட்களில் அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் வேறு, நீதித்துறை வேறு என்று சொல்லி இருக்கிறது. அந்த நாட்களில் அரசர் தான் அந்த தேசத்துடைய தலைமை நீதிபதியாகவும் செயல்பட வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ அரசரிடத்தில் நிறைய வழக்குகள் வந்து கொண்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அரசர் என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்க வேண்டும். அப்போது சாலமோன் கேட்கிறார், அரசராக பொறுப்பேற்று சில நாட்களுக்குள்ளாகவே அந்த அனுபவத்தை பெற்றதினாலே நான் ஒரு சிறந்த அரசனாக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? நீதியை வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், இல்லை உண்மையை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். குற்றவாளியை குற்றவாளி என்று சொல்லி, தவறு நீதிமானை நீதிமான் என்று சொல்லி நியாயம் விசாரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த ஆவல் இருக்கணும் மனசில். அடிப்படையில் நான் உண்மை உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும், நான் நேர்மை உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும், நான் அழைக்கப்பட்ட பொறுப்புக்கு தகுதி உள்ளவனாக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் நம்ம செய்கின்ற பணிகளிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்ப்பது கிடையாது. எதற்காக இந்த பணி கொடுக்கப்பட்டதோ அந்த பணியை திறம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுவது கிடையாது. ஏதோ பிழைப்பதற்கான ஒரு பணியாக அதை பயன்படுத்தி கொள்ள நாம் நினைக்கின்றோம் பல நேரங்கள். ஆனால் சாலமோன் தன்னுடைய பணியை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். பல நேரங்களில் நாம் நமக்கானவைகளை கடவுளிடத்தில் வேண்டுவதற்கு பதிலாக பிறருக்காகவே பல நேரத்தில் பிறரே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் சாலமோன் தனக்கு என்ன தேவை, கடவுள் தனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு, சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய மக்கள் எல்லாம் மனம் மகிழ்ந்திருப்பதற்கு, என்னுடைய மக்கள் எல்லாம் நீதி உள்ள மக்களாக உண்மை உள்ள மக்களாக வாழ்வதற்கு அரசனாகி நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டார். இல்லை, அவர் அரசனாக மாற்றியது யாரு? கடவுள். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால தான் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய ஆற்றலை கடவுளிடத்தில் கேட்கிறார். ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா மனிதர்களை நம்பி போயிடுறோம். அடிக்கடி யோசிப்பது உண்டு. சில நேரங்களில் யாரோ நமக்கு கொடுத்தா கடவுள் கொடுத்தா நம்ம நினைக்கிறது இல்லை, அதை கொடுத்தவங்கள நம்ம நினைக்கிறோம். போஸ்ட்மேன் மணி ஆர்டர் கொடுத்தாருன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? போஸ்ட்மேன் தான் அந்த காசை கொடுக்குறாருன்னு அவருக்கு நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். எப்படி அது வேடிக்கையாக இருக்கிறதோ அதே போல தான் கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய இடையீட்டலை, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்து கடவுளை துதிப்பதற்கு பதிலாக மனிதர்களை துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக பல வேளைகளிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் கடவுளுடைய மகிமையை இன்றைக்கு திருச்சபைகளிலே வெளிப்படையாக நம்மால் காண முடியாத சூழல் இருக்கிறது. கடவுளை மறந்துவிட்டு மனிதர்களை உயர்த்தி நிற்கக்கூடிய திருச்சபைகளாக நம்முடைய திருச்சபைகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருப்பது கடவுளுக்கு மிக வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறும். ஆனால் சாலமோன் தன்னை அரசனாக ஏற்படுத்தியது ஆண்டவர் என்பதை நம்பியிருந்தார் தொடக்கத்தில். அதனால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டும் என்பதை நம்பியிருந்தார். அதனால தான் ஆண்டவரே நியாயம் விசாரிப்பதற்கான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டார். இதை கேட்ட உடனே கடவுளுக்கு என்ன ஆயிடுச்சா? ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஏன் ஆச்சரியமா ஆயிடுச்சா? அவரே சொல்றார், எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லைம்மா பண்ணுறீங்களா? ஏதோ ஒன்றை கடவுளிடத்தில் கேட்குறீங்க. கடவுள் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கிறார். மொத்தத்தில் எவ்வளோ ஜெபம் வருது, இந்த ஜெபத்தில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன, செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறார். அப்போ 99% 3 காரியங்களை குறித்து தான் நாம் அதிகமாக என்ன செய்கிறோமா? ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? பொதுவாக என்ன ஜெபம் பண்ணுவீங்க? தேவைகளுக்காக. என்ன தேவை? சாப்பாடு இல்லாமல் இருக்குதா? எத்தனை பேர் நீங்கள் ஜெபிச்சிங்க, ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வேணும், இல்லை எனக்கு துணி வேணும்? எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? இதுக்கு 2த்துக்கு மட்டும் தாங்க ஜெபித்தேன், இல்லை அது 2க்காக ஜெபிக்க தான் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்துக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை அதான். என்னது? உணவு, உடை, உறவிடம். இது 3 இல்லாதவங்க தான் அண்டர் ப்ரிவிலேஜ் என்று சொல்வார்கள், அல்லது பிபிஎல் என்று சொல்வார்கள், பெலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி. இதெல்லாம் அவங்க பண்ணுற ஜெபம் நமக்கு இல்லைல்ல. நம்ம என்னதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? என்ன ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்கள்? இன்னும்
நகை வாங்கினாண்ணா? இந்த மாதம் காண செய்ததுக்காக. அதுக்கப்புறம் வரேன். சரி, என்ன கேட்போம்? வீடு கேட்பீங்க, வாசல் கேட்பீங்க. இன்றைக்கி பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அகாடமிக் இயர். என்ன நினைப்பீங்க? நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரல இன்னும். சரி, எழுதி காத்துட்ருப்பீங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் காத்துட்ருப்பீங்க. என்ன நினைப்பீங்க? நல்ல இடம் கிடைக்கணும். ஏன்? நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம்? கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், 4 வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். அப்போ ஒட்டு மொத்தத்துடைய நோக்கம் எங்கே போய் நிற்குது? பணம். பணக்காரனாக மாற வேண்டும். ஐ வாண்ட் டு பி எ ரிச் மேன். அதில் ஒரு பெருமை இல்லையா? அப்போ 1/3 ஆண்டவர்கிட்ட போகிற ஜெபங்கள் எதை குறித்து போகிறது என்று சொன்னால், நான் பணக்காரனாக மாற வேண்டும் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும். இதுதான் நம்முடைய ஜெபங்களாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறார்? அதனால தான் சொல்கிறாரு, 11ஆம் வசனம் படிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும். போதுங்க. நீ ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணல? கேட்கல. அதுதான் கடவுளுக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. எல்லாரும் முதல்ல என்ன கேட்குறாங்க? பணம் வேணும் ஆண்டவரே, ஆசீர்வதியம் ஆசீர்வதியம்னு கேட்குறாங்களே, நீ அதை கேட்கலையே, ஐஸ்வர்யத்தை நீ கேட்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் ஒரு வசதி உள்ள ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் விரும்புகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணக்காரனாக வேண்டும் என்கிற ஆசை பல நேரங்களில் கடவுளுடைய வழியை விட்டு நான் விலகி செல்வதற்கு எனக்கு வழிவகுக்கிறது. பணக்காரனாக மாறணும்னு நினைக்கிறோம், வசதியாக மாறணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி செல்லக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுகின்றோம். படித்தவர்கள் வெறும் அறிவும் கல்வியும் ஒருபோதும் மனிதனை சிறந்த பண்புள்ளவனாக மாற்றவில்லை. படித்தவர்கள் செய்கின்ற தவறுகள் படிக்காதவர்கள் செய்கின்ற தவறுகளை காட்டிலும் அதிகம். கடவுளே இல்லைன்னு நம்பவர்களை காட்டிலும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் செய்கிற தீமைகளும் வன்முறைகளும் அநியாயங்களும் அதிகம். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மறந்துடுறோம். பல நேரத்தில் குடும்பங்களை மறந்து விடுகின்றோம், வாழ்கிற இடங்களை மறந்து விடுகின்றோம், உறவுகளை மறந்து விடுகின்றோம், நண்பர்களை மறந்து விடுகின்றோம், ஏமாத்தியாவது சம்பாதிச்சணும்னு யோசிக்கிறோம். சில நேரத்தில் கடவுளை ஏமாற்றியும் சம்பாதிச்சணும்னு யோசிக்கிறோம். ஆலயமும் விதிவிலக்கல்ல. பல நேரங்களில் ஆலயம் கூட வியாபார ஸ்தலமாக மாறக்கூடிய நிலையில், மாறி இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் வேதம் எச்சரிக்கிறது, அவங்க தங்களையே உருவ குத்தி கொண்டு, படிங்க அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களையே உருவ குத்தி கொள்கிறார்கள். இப்படி பண ஆசை உள்ளவர்கள், பண ஆசைக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் தங்களே என்ன செய்கிறாங்களா? உருவ குத்தி கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிற வார்த்தையை தான் இன்டைரக்டாக பயன்படுத்துகிறார். இல்லை, ஒரு அரசு அலுவலர் கிறிஸ்தவர் தான், நிறைய லஞ்சம் வாங்குவார். அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய செல்ஃபோனில் காலர் டியூன் போட்டிங்கன்னா தந்தானை துதிப்போமே அப்படின்ற பாடல் இருக்கும். அதுக்கு கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் விளக்கம் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, ஐயா அவர் போட்டுக்கிற பாட்டை கேட்டிங்களா, தந்தானை என்ன பண்ணுவாராம்? துதிப்பாராம். அப்போ பாருங்கள், எந்த அர்த்தத்தோடு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். பல தலைமுறைகளாக அந்த பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? பாடிக்கொண்டு வருகிறோம். திருச்சபை ஐக்கியத்திற்கும் ஒற்றுமைக்கும் அடையாளமாக பாடக்கூடிய அந்த ஒரு பாடல், பொதுவான அறுவடை விழா, நற்செய்தி போன்ற வழிபாடுகளை பாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை பிறர் எப்படி அர்த்தம் கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இல்லை,
காரணம் பண ஆசை. அப்போ கடவுளை, என்னுடைய பண ஆசை இந்த உலகத்திற்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லை, சிலர் நம்பிக்கையை, விசுவாசத்தை இழந்து போயிட்டாங்க இந்த பணத்திற்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாளையங்கோட்டையில் சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி என்று சொல்லி ஒரு கல்லூரி இருக்கிறது. அநேகர் அறிந்திருப்பீர்கள். தென்னிந்தியாவிலே, குறிப்பாக தெற்கு ஆசியாவிலே பெண்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட முதலாவது கல்லூரி என்று சொல்லி அதை சொல்வார்கள். 1895ஆம் ஆண்டிலே அது துவக்கப்பட்டது. இந்த கல்லூரி எப்படி துவக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற போது, சிஎம்எஸ் மிஷனரியாக ஜான் டக்கர் என்பவர் பணி செய்யும்படியாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூகேயில் இருக்கக்கூடிய வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்திலிருந்து வந்து சிஎம்எஸ் அந்த நற்செய்தி பணி தளத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பெண்களுடைய நிலையை குறித்து அவர் மிக வருத்தத்தோடு தன்னுடைய தங்கையோடு அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். சாரா டக்கர் என்பது அவருடைய பெயர். அவங்களிடத்தில் இந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்தியாவிலே பெண்களுடைய நிலை மோசமாக இருக்கிறது. வீட்டு வேலை செய்யவும் பெற்றோரோடு நிலங்களில் பணி செய்யவும் மாத்திரமே பெண் பிள்ளைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவருடைய வாழ்வு நிலை நமக்கு தெரியும் இல்லையா? உடை உடுத்துவதில் இருந்து திருமணம் என்கிற அந்த நிலை, டவுரி கொடுக்கிறது, பெண் குழந்தைகளை கொள்வது, பல நிலைகளிலே மோசமான நிலையில் பெண்கள் நிலை இருந்தது என்பதை குறித்து வருத்தத்தோடு அவர் அந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அப்போது சாரா டக்கர் கேட்குறாங்க, இந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாரு, ஒருவேளை கல்வியை நாம் கொடுத்தால் அது ஒன்றுதான் இந்த பெண்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்பதை அவர் சொல்கிறார். அப்போது சாரா டக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பெற்றோர் தனக்காக கொடுத்த எல்லாவற்றையும் விற்று விடுகிறார்கள். நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் விட்டு தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உதவியோடு பணத்தை சேகரித்து தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்புகிறாங்க. அவர் அனுப்பின பிறகு தான் திருநெல்வேலி பகுதியில் சாரா டக்கர் பள்ளி துவக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி பள்ளி துவங்கப்படுகிறது. இதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது தான் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க எடுத்த அந்த முயற்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய தோழிகள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபண்டை திரட்டி அனுப்பி சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி அங்கே ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக அநேக பெண்கள், தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய, தென் தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய அநேக பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு இடமாக, வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இன்றைக்கு சாரா டக்கர் கல்லூரி இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாரா டக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் பிரகாரம் பிறக்கும்போது 2 கால்களும் ஊனமாக பிறந்த பெண் என்று சொல்லியும், சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா பிறந்தவுடனே போலியோவினால் பாதிக்கப்பட்டு 2 கால்களும் நடக்க முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த வீல் சேரிலே செல்லும்படியாய், வாழ்க்கை கழிக்கும்படியாய் விடப்பட்ட ஒரு பெண். அதனால தான் ஒரு வசதியான குடும்பமாக இருந்தாலும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமான செல்வத்தை அந்த பெற்றோர் அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் தனக்கென்று இருந்ததை தான் ஒருபோதும் அவங்க இந்தியாவுக்கு வரலை, ஒருபோதும் இந்திய பெண்களை பார்க்கவில்லை, தான் ஒருபோதும் பார்க்காத இந்த தேசத்து பெண்களுக்காக தன் வாழ்வுக்கென்று 2 கால்களும் நடக்க முடியாத 1800களிலே பாருங்கள், எல்லாவற்றையும் கொடுத்து விடக்கூடிய அளவிற்கு அர்ப்பணம் இருந்ததுனால தான் இன்றைக்கு அந்த கல்லூரி துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு இப்படி தான் அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள், அநேக இன்ஸ்டிடியூஷன்கள் நிறுவப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் அதை வியாபாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அரசு கையகப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கிறது. இல்லை, அர்ப்பணத்தோடு என்னுடையதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை, அறிவிலே வளர்ந்திருக்கக்கூடிய தலைமுறை, நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி எங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறை எல்லாவற்றையும் அழித்து எப்படி என்னாலும் வாழ்வை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. பிறர் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு கொடுத்தவற்றை வியாபாரத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நிர்வாகங்களும் நம்முடைய இன்ஸ்டிடியூஷனுடைய நிலையிலும் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:19 சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இவ்வுலகை மட்டும் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்குமானால் எல்லா மக்களை பார்க்க நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பரிதாபத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான், இந்த உலகத்திலும் இந்த திருச்சபையிலும் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் வருகிறேன் என்று
நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை எல்லா மக்களை பார்க்கலாம் பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எச்சரிக்கை செய்தியை நாம் பார்க்கலாம். கடவுள் மேலே நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை ஆண்டவரை தேடி வருவது அன்பின் நிமித்தமாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பின் நிமித்தமாக அல்ல. கடவுளுடைய இல்லம் ஒருபோதும் கள்ளர் குகையாக இருப்பதல்ல. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வீடு ஜெப வீடு, எல்லா மக்களுக்குமான ஜெப வீடு என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட அது மீண்டுமாக வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கடவுள் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, கடவுளுடைய திருப்பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது இந்த உலக ஆசீர்வாதத்திற்காகவா அல்லது ஆண்டவர் என் மீது வைத்திருக்க அன்பிற்காகவா? எனக்காக என் மீட்பர் தன்னையே கொடுத்தார் என்பதனாலே நான் என்னை அவருக்கு கொடுத்திருக்கிறேனா என்று சொல்லி சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய முதலாவது காரியம். 1/3 அதான் ஜெபம் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குறோம்? என்ன எதிர்பார்க்குறோம் படிங்களேன். நீண்ட ஆயுஸ் சொன்னீங்க இல்லையா? இந்த 5வது மாதம் இல்லைங்களே பாதுகாத்து எங்களை என்ன பண்ணிட்டாரு, 6வது மாதம் கொண்டு வந்துட்டார். நம்ம யோசிக்கிறோம். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே கடந்த ராத்திரி தூங்குங்க எத்தனை பேர் என்ன பண்ணல, அப்போ செத்தவங்கெல்லாம் என்ன பாவிகளா? நீண்ட ஆயுசு கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமாக நாம் நினைக்கிறோம். பழைய ஏற்பாடும் அது சொல்லுது இல்லையா? எப்போ நம்ம ரொம்ப நாள் வாழ முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில். உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. எதுக்கா? நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். ஆனால் நம்ம ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணுறோம்? வாக்கிங் போகணும், பிபி செக் பண்ணணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், டயட்டை மாற்றிக்கணும் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இது எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை காணும் வரை இந்த நம்பிக்கை இருந்துச்சு. வாழணும், ரொம்ப நாள் வாழணும். என்ன பைபிளில் வாழ்ந்தவங்களாம் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கிறாங்களே, நீண்ட ஆயுசு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் யார் வாழல ரொம்ப நாள்? நம்ம ஆண்டவர்னு சொல்கிறோமே, என் மீட்பர் என்று சொல்லிக்கிறோமே, அவர் என்ன பண்ணல? வாழல. அவர் தன்னை பலியாக நம்முடைய பாவங்களுக்காக தன்னை பலி கொடுத்தார். பலி கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? உயிர்த்தெழுந்து வரார். இதை பார்த்த உடனே அநேகர் என்ன பண்ணிட்டாங்களாம்? வாழ்வது ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவருக்காக மரணத்தை ஏற்றுக்கொள்வதும் ஆசீர்வாதம் என்று சொல்லி தங்களையே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மனுஷனுக்கு ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? 90 வயசு ஆனாலும் எங்கே போகிறோம்? பாட்டு மட்டும் பாடுவோம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வாங்க போகலான்னா வருவீங்களா? இல்லையா, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். பணி செய்த ஒரு குருசேகத்தில் போன புதுசில் இந்த மாதிரி போன புதுசில் ஒரு அம்மா உடம்பு சரியில்லைன்னாங்க, கூப்பிட்டாங்க. போனேன், ஜெபம் பண்ணிட்டேன். ஐயா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஐயா. என்னம்மா? அண்ணன் 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு மகள். என் மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமாக கண்ணை மூடிடுவேன் ஏன்னாங்க. நாட்கள் நடந்தது. கடவுள் கிருபையினால் என் மூலமாக ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. இருவரும் மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். திருமணம் ஆகிவிட்டது. 3 மாதம் ஆச்சு. வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சாங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்த போனேன். சொல்லிவிட்டு முடிச்சிட்ட பிறகு சொன்னாம்மா கல்யாணம் ஆகிடுச்சே போகலாமா, ரெடி ஆகிட்டிங்களான்னு கேட்டேன். என்னய்யா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்தா பார்த்துட்டு நிம்மதியாக போகிறேன்னாங்க. போன உடனே நடந்தனால அந்த பொண்ணும் கடவுள் கிருபையினால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினாங்க. அப்போது நான் இருந்ததுனால போனேன். பர்த்டே கேக்கெல்லாம் முடிஞ்சது. ஐயா சாப்பிடுங்க நிறைய போட்டாங்க. என்னம்மா பர்த்டே பார்த்துட்டிங்களே போயிடுறீங்களா? ஏன்னா நீங்கள் இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். மக கல்யாணத்தாவது பார்த்து நான் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். இப்போ ஆண்டவரே எடுத்துங்கன்னு பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஐயோ என்னய்யா, இந்த குழந்தை ஒரு ஸ்கூல் போகிறத பார்த்துட்டு பை தூக்கிட்டு போகிறத பார்த்தா சந்தோஷமாக கண்ணை மூடிடுவேன்னாங்க. சரி ப்ரீகேஜி இப்போ தான் 3 வயசில் சேர்த்துட்றோமே, வீட்டில் இருக்கிறத விட வெளியே இருக்கிறது தான் அதிகம். சரி அதுக்கும் கூப்பிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க, குழந்தை ஸ்கூல் போதுன்னாங்க. என்னம்மா குழந்தை ஸ்கூல் போகுது, நீங்கள் எப்போ போகிறீங்க?
என்னையா கொஞ்சம் குழந்தைக்கு எதனா நல்லது பார்த்துட்டு போகிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா 5 வருஷம் அதிகமாக வாழ்ந்துட்டாங்க, இப்போ இல்லை. அப்போது நமக்கு அந்த ஆசை என்ன ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள். ஆனால் பாட்டு மட்டும் பாடுவோம், பரலோகம் தான் என் பேச்சு, பரலோகம் தான் என் மூச்சு. இல்லை, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, அநேகர் விசுவாசத்தினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தை பார்த்து, அந்த உயிர்த்தெழுதலை பார்த்த உடனே எல்லாம் மாறுது. அவங்க படிக்கிறாங்க பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அதுவரை நன்மை அனுபவிக்கிறாங்க. வீட்டுக்கு போனால் படித்து பாருங்க இல்லையா, நிறைய அற்புதங்கள் நடக்குது, அவங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு உயிர்த்தெழுந்து சிறப்புறம் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதை உண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், சிலர் இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்கள் இயற்கை உலகத்திற்கு தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்து வாழ்ந்தார்கள். இவர்கள் அனைவரும் தன்னுடைய விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. இந்த உலக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளல, மாறாக அவங்க மேலான ஒன்றை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா. ஆண்டவர் இயேசு பிடிபடும் போது சாவு வந்துடுமான்னு ஓடினாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள், சாவதற்கு நாம் தகுதியுடையவர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நீண்ட நாள் வாழ்வது ஆசீர்வாதம் அல்ல, மாறாக நாம் வாழ்க்கை தகுதியுள்ள வாழ்க்கையாக, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதுதான் அது மேட்டர். த வேல்யூ ஆஃப் அவர் லைஃப் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த குவான்டிட்டி ஆர் லாங்குவிட்டி, பட் இட்ஸ் அ குவாலிட்டி. எவ்வளோ நாள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம், தட்ஸ் அ மேட்டர். இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ நாள் வாழ்ந்தேன், அதை வைத்து நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்க போகிறதில்ல. எப்படி வாழ்ந்தேன் என்பதை வைத்து தான் கடவுளுடைய நியாய தீர்ப்பு அமையும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜான் ஆலன் ஷாகு என்று சொல்லக்கூடிய 26 வயது நிரம்பிய அமெரிக்கன் மிஷனரி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2019ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்திலிருந்து நம்ம சென்டினென்டல் ஐலாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற ஒரு தீவு கூட்டத்திற்காக வருகிறார். அங்கே அரசினால் பாதுகாக்கப்பட்ட அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிற மக்கள் தன்னுடைய எல்லைக்குள் வருவதை பார்த்தா அந்த அம்புகளில், அந்த ஏரோஸில் பாய்சன் வச்சு அடிச்சிடுவாங்க. அரசு அதை தடை செய்திருக்கிறாங்க, யாரும் போகக்கூடாது என்று சொல்லி. இந்த மிஷனரி ஜான் ஆலன் என்று சொல்லக்கூடிய 26 வயது நிரம்பிய அமெரிக்க பிறந்த அந்த சகோதரன் அந்த இடத்தில் மக்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார். 2 முறை அவர் மீது அந்த ஏரோஸை எறிகிறாங்க, அம்பை எறிகிறாங்க, தப்பித்துக் கொள்கிறார். 3வது முறையும் அந்த மக்களை சந்திக்கும்படியாக செல்லும் போது அவர்களை அம்பெய்து கொண்டு விட்டு அவருடைய உடலை அங்கே எரித்து விடுகிறார்கள். இன்றைக்கு நம்ம ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் போனீங்கன்னா அமெரிக்கன் கான்சுலேட்டர் நைட்டே போய் படுத்துட்டு இருக்கிறான் இடம் பிடிக்கிறதுக்காக. எதுக்கு? எப்படியாவது அமெரிக்கா போயிடணும், வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி, அங்கே என்னுடைய வாழ்க்கையை மாறிவிட வேண்டும் என்று சொல்லி. யோசனை பண்ணி பாருங்கள், அந்த தேசத்தில் பிறந்த ஒருவர் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இன்றைக்கு நற்செய்தி பணியாளராக வந்து சாவதற்கு துணிந்த நிலையில் இருக்கிறார். நீண்ட வாழ்க்கையை குறித்து அவர் யோசிக்கல, தரமான வாழ்க்கையை குறித்து அவர் யோசித்தார். இன்றைக்கு நீண்ட வாழ்நாளை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். தரமான வாழ்வு, நம்பிக்கையான வாழ்வு, கடவுளுடைய திருப்பெயருக்கு மாற்று உண்டாகக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். நீதிக்காக, நியாயத்திற்காக, கடவுளுடைய வழியிலே நம்மை அர்ப்பணிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவா 3வது என்ன வருதா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டோம்? பணம், செல்வம் வேண்டும். 2வது நீடித்த ஆயுள் வேண்டும். 3வது என்ன கேட்கிறோமா? சத்துருக்களுடைய பிராணனன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பகைக்கிறவர்கள் செத்து போன ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா இல்லையா? ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் சொல்ற, நான் சொல்ல.
என்கிட்ட ஜெபம் பண்ணுறதெல்லாம் இந்த 3 தான் அதிகமாக வருதுன்றார். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன சம்பவம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? ஒருத்தர் கடவுள் மீது பக்தியாக இருந்து வரம் கேட்டார். இதே மாதிரி கடவுள் வந்து சொன்னாராம், நீ என்ன கேட்கல வேணாலும் தரம்பான். அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது. யோசித்து பார்த்தார். கடவுள் சொன்னாராம், நான் உனக்கு என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி 2 மடங்கு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துருவேன்னார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, நீங்களும் பல முறை அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசித்து பார்த்தானா, கடைசியில் ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போட்டோம். அப்போ என் எதிரிக்கு என்ன ஆகிடும் பாருங்கள். சில நேரத்தில் கடவுளே நம்ம ஏமாத்திடுறோம். அடித்து பிடிச்சி எதையாவது கேட்டு பல்ட்டி அடித்து கடவுள்கிட்ட இருந்து சில ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறோம். வாங்கின பிறகு கடன் வாங்கிட்டு கொடுக்காம போகிற மாதிரி கடவுளையும் ஏமாற்றினுக்கிறோம். பல நேரங்களில் கடவுள் நம்மால் ஏமாற்றப்பட்டு திரிகிறார் என்பது உண்மை. எப்படி அப்பாவை ஏமாத்துறமோ அதே போல தான், எப்படி அம்மாவை ஏமாத்துறமோ அதே போல தான். அவரையும் அப்பா தான் கூப்பிட்றோம், அதனால் அவரையும் ஏமாத்துகிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது இல்லை? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எதிரிகளை கூட மன்னிக்கணும்னு சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43, 44ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய நெய்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்பு செலுத்தலாம், உங்களுடைய பகைக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பகையுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறாராம்? 5:43, 44 படிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். பாருங்க, உனக்கு அடுத்திருப்பனை அன்பு வைத்து உன் சத்துருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டவைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். முடியுமா? முடியாதுன்னா நீங்களும் உள்ள போக முடியாது. இது முடியுமானால் நீங்கள் ஆசைப்படுகின்ற விண்ணுலகம் போகலாம். கடவுளுடைய பிள்ளைகள் சர்ச்சில் மெம்பராக இருக்கலாம், பரலோக ராஜ்யத்தில் மெம்பராக இருக்க முடியாது. கல்லறையில் இடம் கிடைக்கலாம், பரலோகத்தில் இடம் கிடைக்காது. நடக்குமா? முடியணும், நடக்கணும். அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. நீ பகைக்கிறவர்களை நேசிக்க முடியுமா? நேசித்தார் ஆண்டவர். இப்போதான் போச்சு இல்லை குட் ஃப்ரைடே. வருஷம் தியானிக்கிறோம், 7 வார்த்தை தியானிக்கிறோம், 3 மணி நேரம் தியானிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். பிரமல் ஜெபம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கலனா நீங்களே சொல்லுறீங்க. சொல்வதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன இல்லை, தொடர்பே இல்லை. மெமரி மாதிரி அது சொல்லிவிட்டு மார்க்கை வாங்கிட்டு போயிடும். உறுதிமொழி எடுப்பாங்க, அரசு அலுவலர்லாம் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன நடக்கும் நமக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது. கடவுளுக்கு அதான் ஆச்சரியமாயிடுச்சு. எல்லாரும் செல்வந்தனாக வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும், அது மாத்திரமல்ல என்னுடைய எதிரிகள் சாக வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. நீ ஒரு அரசனாக இருந்து இதெல்லாம் கேட்கலையப்பா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை செவனே நிறைவேற்றுவதற்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டிருக்கிறாயே, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நிறைவான ஞானத்தை தருகிறேன். அது மாத்திரமல்ல, நீ கேளாதவற்றையும் உனக்கு அளிக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நீண்ட நாள் வாழலாம். சொல்லிட்டு வாங்கிறது இல்லை, கடவுள் கொடுத்துற நிலைத்திருக்கும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அது முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. யார் ரட்சிக்கப்படுவான்? முடிவு பறிந்து நிலை நிற்பவனே. முடிஞ்சதான் தெரியும் நிற்கிறீங்களா இல்லையான்ட்டு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது அனுபவம் கிடையாது, முடிந்து விட்ட ஒன்று அல்ல, அது முடிய போகின்ற ஒன்று. முடிவு புரிந்து நிலை நிறுத்தால் மாத்திரமே நம் ரட்சிக்கப்படுகின்ற அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த 3 காரியங்களே அவங்க எதிர்பார்த்தாங்க. இது இல்லைன்னா கடவுளுக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கல்வி ஆண்டிலே பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கடவுள் ஞானத்தை கொடுத்தால், கடவுள் உயர்ந்த வாய்ப்புகளை கொடுத்தால், எதற்காக அதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார்.
சுயத்திற்காக நான் பயன்படுத்துகிறேனா, அல்லது ஆண்டவரே உம்முடைய விருப்பத்திற்காக நான் அதை பயன்படுத்துவேன், உம்முடைய கையிலே ஒரு பாத்திரமாக நான் இருப்பேன், என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கேட்பதையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்பதையும் கடவுள் உங்களுக்கு நிறைவாய் தருவார். எனவே ஞானத்தை தேடுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். நிறைவாக ஒரு நிகழ்வை சொல்லி நான் முதிக்கின்றேன். என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள். ஒரு முறை பெங்களூரில் ஒரு உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கான ஒரு நிறுவனத்தில் ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த, பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்பதற்காக. அவர் சரியான நேரத்திற்கு வந்து விடுவார். வந்த உடனே போயிட்டார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கொஞ்சம் லேட் பண்ணதுனால ஆயத்தம் செய்யலை. அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்த பிறகு பிள்ளைகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டார்கள். அப்போ அந்த உடல் பொதுவாக கால் ஊனமுற்ற பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த செயற்கை கால்களை அணிந்து கொண்டு அது இட்ஸ் அ வெயிட், அதை தடுமாறி அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு காலை இழுத்து கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்தபோது அவர் மனசு வேதனைப்படுச்சுதான். அவர் தன்னுடைய அறைக்கு வந்த பிறகு யோசித்தார், நான் என்ன ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இந்த உலகமே சொல்லுது, ஆனால் இந்த உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் சரியாய் நடப்பதற்கு ஒரு வழியை என்னால் ஏற்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி மிக வெட்கப்பட்டார். அதற்கு பிறகு அந்த ஆய்வில் ஈடுபட்டு மலையேற்றத்திற்கும் அல்லது மலையிலே பணி செய்கின்ற அந்த எல்லையிலே பணி செய்கின்ற இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான அந்த மெட்டலில், வெயிட்லெஸ் மெட்டலில் அவர் இந்த பிள்ளைகளுக்கு காலணி செய்து கொடுத்தாராம். 400 கிராம் தான் அவருடைய வெயிட் இருந்துச்சு. அதை பிள்ளைகளுக்கு அணியை செய்து பார்த்தபோது தான் அவர் நிறைவுற்றார். அவருடைய வாழ்க்கையில் அநேக கண்டுபிடிப்புகள், பலது அழிவுக்குரிய கண்டுபிடிப்பு, ஏவுகணை கண்டுபிடிக்கிறது, ராக்கெட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் தவிர வாழ்வுக்கானது அல்ல. அப்போ அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறார், ஏற்கனவே 400க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அவர் வாழ்க்கையில் சிறந்த கண்டுபிடிப்பு என்ன என்று சொல்லும்போது, இந்த உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் நடப்பதற்காக வெயிட் குறைந்த அந்த காலனியை கண்டுபிடித்தேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னார். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு வாழ்வுக்குரியதாக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்க ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம், செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமல்கான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர். இந்த உலக அறிவை நாங்கள் பெற்றிருந்தாலும் பல நேரங்களில் அழிவுக்குரியதாக, தீமைக்காக இந்த உலக அறிவை பயன்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஞானம் இல்லாத அறிவு தீமையானது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும். இந்த புதிய கல்வியாண்டிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நிறைவான உடைய ஞானத்தை தார். கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவை, கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வையும் வளங்களையும் உம்முடைய விருப்பப்படி பயன்படுத்தக்கூடிய மனதை எங்களுக்கு தார். பிறர் எங்களுடைய உழைப்பு நிமித்தமாக வாழக்கூடிய சூழலையும் ஆண்டவரை வாழ்த்தக்கூடிய சூழலையும் உருவாக்க எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உணர்வைத்தார். இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து